ஒரே மேடையில 2 கல்யாணம். அந்த 2 கல்யாணத்துக்கு கரண்ட் பில் கட்டுறதுக்கு தான் காசு தந்துக்கிறேன். நான் 1170 ரூபாய் தந்துக்கிறேன். கரண்ட் பில் கட்ட போறேன். ஆனா கரண்ட் ஆபீஸ் எங்க தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஹலோ, யாருப்பா நீங்க? ஹலோ, யாரு நீங்க? எங்க வந்திருக்கிற? யாரு நீ? இது கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்கு? கரண்ட் ஆபீஸ். ஆமா, கரண்ட் ஆபீஸ் இங்க தாங்க இருக்குது. ஏம்பா கரண்ட் ஆபீஸ் வந்திருக்க, என்ன கொண்டு வந்திருக்க? கரண்ட் பில் கட்ட போறேன். எவ்வளவு காசு கொண்டு வந்திருக்க? 1800 ரூபாய். ஐயோ அண்ணா, 1170 ரூபாயா? எவ்வளவுக்கா? 1170 ரூபாயா? 1170. அக்கா, நான் அந்த துட்டை பார்த்ததே இல்ல அக்கா. 10 ரூபாய்க்கு வழி இல்லாம அக்கா, அந்த துட்டை நான் பார்த்ததே இல்ல அக்கா. 1070. 1170. 170. ஐயோ 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 ஐயோ. எப்படியாவது நாம கிடைக்கும்படி செய்யணும். ஆமா ஆமா, நீங்க குதிக்கிட்டு ஆடுறீங்க, பாடுறீங்க. நான் பார்த்ததே இல்லப்பா. கரண்ட் பில் கட்டுறது நான் வந்து கரண்ட் ஆபீஸ் தெரியுமா? கரண்ட் ஆபீஸ் தானே? நான் காட்டுறேன்ப்பா. அடடே, கரண்ட் ஆபீசரே வேணும். நீ என்ன மாதிரி ஆளு கேட்டு நான் சொல்லி இருப்பேன்ல. ஜோதி, நேரம் அப்படியே கேட்க போறேன். ஆமா, எப்பவும் எல்லாரும் ஒரு நாளைக்கு போய் தானே ஆகணும். நேரம் கிழக்க போறேன். கிழக்க போனதும் அப்படியே சோத்தாங்காய் பக்கம் திரும்புறேன். சோத்தாங்காய் பக்கம் திரும்புறேன். சோத்தாங்காய் பக்கம் திரும்பி நேரா போற மேற்கு. மேற்கு போறேன். டேய், இந்த பக்கம் ஒரு தெரு போய் அந்த தெரு ஒண்ணு போகும்டா. அதனால மேற்க போற போய் நேரு அங்க ஒரு குட்டி சவுறு இருக்கும். குட்டி சவுறு. சரி, அந்த குட்டி சவுறு பக்கத்துல ஒரு முருங்கை மரம் இருக்கும். அந்த முருங்கை மரம் பக்கத்துல 9ஆம் நம்பர் வீடு இருக்கும். ஆமாடா, நீ வீடு தெரியாது தேட கூடாது இல்ல. அங்கதான் கரண்ட் ஆபீஸ் இருக்குது. டேய், நீ மட்டுமா கட்டு, உலகமே கட்டுக்குறாங்க. அப்படி அப்போ? ஆமாண்டா, அங்கங்க ஒரு கிளை திறந்து வச்சிருக்காங்கடா. அது போதுமே. நீ போய் பாருடா. அடையாளமெல்லாம் சொல்லிட்டேன். எல்லா அடையாளமும் சொல்லிட்டேன். மேற்க போய் வடக்க வந்து மேற்க போனீங்கன்னா ஒரு குட்டி சவுறு. குட்டி சவுறு எத்தாப்புல ஒரு முருங்கை மரம். முருங்கை மரம் பக்கத்துல 9ஆம் நம்பர் வீடு. 9ஆம் நம்பர் வீடுடா. நம்பரு 9. சரி, நான் போயிட்டேன். பாத்தீரா? பில்லு கட்டுறேன். எனக்கு கல்யாணம் கட்டு. போகும்போது என்ன பார்த்துட்டு போடா. டேய், உன்னை பார்த்துட்டா வந்துட்டு ஞாபகம் இல்ல போயிட்டு போறேன். உன்னை பார்க்காத போக மாட்டேன். என்ன பார்த்துட்டு போ. எப்பவுமே உன் மேல எனக்கு உயிர். சரி. ஆமா, கரண்ட் ஆபீஸ நான் கட்டுறேன். கரண்ட் ஆபீஸ்ல நாங்க தான் வேலை செய்யறோம். ஐயோ,
லேடி கிளர்க்குப்பா. பாருடா. என் பேர் என்னன்னு தெரியுமா? என்ன பேரு? SS மீனா. எஸ் மீனா. பாருடா பேரு. சரி இருடா. SS மீனா. ஆமா, கரண்ட் ஆஃபீஸ் நான் காட்டுறேன். இது எது? பாக்குறியா? கரண்ட் ஆஃபீஸ். கரண்ட் ஆஃபீஸ் நான் காட்டுறேன். ஏன்பா நீ போயிட்டு நேரா கட்டிட்டு வரணும்ல? ஆமா. வா. கரண்ட் ஆஃபீஸ் எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்குது? கரண்ட் ஆஃபீஸ் நான் காட்டுவேன். நீ கவனமா பார்க்கணும். சரி. கரண்ட் ஆஃபீஸ் இங்க தான் இருக்கு, 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 இங்க தான் பாரு. டேய் எங்கடா இருக்குது கரண்ட் ஆபீஸ் ஜோஜி? எங்கடா இருக்குது? கரண்ட் ஆஃபீஸ் இங்க இருக்குமே. எங்க? இங்க கிட்ட வாங்குதா? டேய் அரிய கட்ட முண்டா. நான் முட்டாளு நான் வரேன். கரண்ட் ஆஃபீஸ் எங்கேயோ இருந்து பார்த்தா கடைசியில் இங்கே இருக்குதா? டேய் கரண்ட் ஆபீஸ் இங்க இல்லடா, கரண்ட் ஆபீஸ் இங்க தான் இருக்குன்னு கையை காட்டினேன். சரி. போட்ட கை அங்கே வெறுக்கும், இங்க வந்தா இங்க ஆமா ஆமா பாக்கறா. இப்போ நாங்க துட்டு. டேய் ஆமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வா. ஆமா. ஏன் அதுக்குள்ள உட்கார இது போட்டு போச்சா? இல்ல நான் துட்டு பத்துக்கு வந்தல. கரண்ட் பில்லு கட்ட தானே வந்துக்கிறேன். கரெக்ட் தான் வந்தேன். ஆமா, இன்னைக்கு விடுமுறை நாள், ஞாயிற்றுக்கிழமை. ஆமா. கரண்ட் ஆபீஸ் லீவு. லீவு. நாளைக்கு தான் கட்ட முடியும். நாளைக்கு வருதா? நாளைக்கு போயிட்டு ஏன்டா வர போற? ஆ. உனக்கு தானே செலவெல்லாம் ஆயிடும். ரசீது? இருக்கிறது